யாருக்கு வேணாலும் நம்ம பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் நம்ம ஓட்டு போடுற ஆள் நமக்காக, நம்ம மக்களுக்காக, மக்களாக நின்று செய்வர்களாக இருக்கணும். அவங்களோட பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கல, நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. உண்மையிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற கட்சினா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். என் வீட்டு பெண் தலைவி அப்படின்னு என்னைக்கு ஒரு ஆண் சொல்றாங்களோ அன்னைக்கு இந்த தேர்தல் பயணம் கண்டிப்பா ஒரு வெற்றி அடைந்ததா இருக்கும். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் சேலம் மாவட்டத்தில் நம்முடைய வைசிய கல்லூரியை தேர்வு செய்திருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு முன்னதாக சேலம் மாவட்டத்திற்கென்று பல்வேறு பெருமைகள் இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய பெருமைகளில் ஒன்று இது மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். வெரி குட், எல்லாம் ரொம்ப அவேரா இருக்கிறீங்க. இப்ப சேலம் மாவட்டம் தான் இந்தியாலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டம். ஒரு மாவட்டம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை இந்தியாவுக்கு கத்துக் கொடுத்த மாவட்டம் நம்முடைய பெருமை மிக்க சேலம் மாவட்டம். அப்படிப்பட்ட சேலம் மாவட்டத்துல இந்த பெருமை மிக்க கல்லூரி, ஏன் இந்த பெருமை மிக்க கல்லூரின்னு சொல்றோம்னா, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக கல்வியை ஒரு சேவையாக செய்து வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக நம்முடைய கல்வி நிறுவனம் இருக்கு அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டு நம்முடைய கல்லூரிக்கு நாம் வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டுகள்ல பல ஏழை மாணவர்களை, இப்ப எல்லா காலேஜும் பாத்தீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கல்லூரியுடைய விஷன் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, சேலம் மாவட்டத்தை கல்வியில் மிக சிறந்த மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த கல்லூரியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இந்த கல்லூரி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த உன்னத நோக்கத்திற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுடைய திறமைகள் ஏற்கனவே பல இடங்கள்ல சென்று சேர்ந்திருக்கிறது. அதை இன்னும் வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் நம்முடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நம்முடைய வைசிய கல்லூரியில் நடத்துவதற்காக நம்முடைய நியூஸ் தமிழ் குழு வந்திருக்கின்றோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம். தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. முன்னதாக நம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எதுக்குன்னு கேட்டால், நீங்க படிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா தேர்தல் சமயத்துல 18 வயசு மேலானா எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தேர்தல்னால நமக்கு என்ன பயன்கள், என்ன மாதிரி, ஏன் இந்த நாடு, இந்திய நாடு தேர்தலை நம்பி இருக்கிறது? ஸோ தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல லீடர்ஸ் உருவாகணும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகணும், நல்லா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறைகள் எல்லாம் சட்டசபையிலேயோ சென்ட்ரலா இருந்தா லோக்சபாவில இது பண்ணி அங்க நம்ம ஆர்கியூ பண்ணணும். நமக்கு தேவையானதை வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, நாட்டோட பினான்சியல் நிலைமையா இருந்தாலும் சரி, நம்ம கேட்டு வாங்கணும். அதுக்கோசரம் தான் நல்ல லீடர்ஸ்களை உருவாக்கி நம்ம என்ன பண்றோம், சட்டமன்ற தொகுதிகளை அனுப்பி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தல் பயணமானது நியூஸ் தமிழ் சேனல் இருந்து நம்ம மாணவர்களிடையே ஒரு உரையாடல் கேட்க வந்திருக்காங்க. நீங்க உங்க மைண்டுக்கு தேவையான கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக இங்க எங்க மாணவர்களை பேட்டி எடுத்ததற்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நாம் பல்வேறு தேர்தல்கள்ல ஓட்டு போட்டு இருக்கோம். இப்ப இங்க இருக்கக்கூடியவங்கல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கீங்க, சில பேர் நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்களிச்சிருப்பீங்க. உங்களுடைய அப்பா, உங்களுடைய அம்மா, உங்களுடைய பெற்றோர், அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கக்கூடிய உறவினர்கள் பல பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க முதல் முறையா சில பேர் ஓட்டு போட போறீங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருப்பீங்க. நாமளும் ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு, நானும் ஓட்டு போட போறேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. ஆனா இந்த ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றம் ஏற்படும், ஒரு ஓட்டுங்கிறது எவ்வளவு முக்கியம், ஓட்டு போடுவதனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இளைஞர்கள் சமுதாயத்துல நல்ல ஒரு மாற்றம் வேணும். அப்புறம் பாத்தீங்கன்னா யூத்துக்கு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்து நம்ம சட்டசபையில இளைஞர்களை உள்ள கொண்டு போகணும். இருக்கிற ஆட்சியிலே நம்ம இளைஞர்களை நல்லபடியா உள்ள கொண்டு போய் ஆட்சி நல்லபடியா கொண்டு வரணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ஓட்டு மூலமா நம்ம ஒரு உலகத்தை மாத்தலாம். அது எதனால நம்ம கோரிக்கை ஒவ்வொன்றா சொல்லலாம். இப்ப நம்மளோட
படிக்கும் போது ஏதோ ஒன்று ஃபீஸ் கட்ட முடியலன்னா இப்போ 1000 ரூபா அமௌண்ட் அனுப்பிச்சிடுறாங்களா, அந்த அமௌண்ட் மூலியமா நம்மளுக்கு ஏதாவது பயன் பெறும். இல்லைன்னா புக் ஏதாவது வாங்க முடியலன்னா நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி புக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு அறிவியல் மூலமா ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால திங்ஸ் எது வாங்க முடியும்னா அது வந்து கவர்மெண்ட் மூலியமா கம்மியான அமௌண்ட்ல வாங்கி நம்ம புதுசாக கண்டுபிடிச்சாதான் நம்ம வேர்ல்டு வந்து எக்கனாமிக்கல் வைஸ்ல பெரிய லெவலில் அடையும். அதாவது ஓட்டு எந்த அளவு உண்மை, எந்த அளவு நமக்கு முக்கியம்னா, இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் இலவசமாக கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பு, மிதிவண்டி, ஏன் பள்ளி மாணவர்களுக்கு இலவச உணவு திட்டம், இந்த மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு உண்மையாக இருந்து நமக்காக இந்த மாதிரி செய்கிறவங்களா இருக்கணும். இப்போ நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடாமல் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, இல்லை ஓட்டு போடாமல் சும்மா இருந்தாலும் சரி, இல்லை ஓட்டர் ஐடியே வாங்காமல் இருந்தாலும் அது நமக்கு தான் நஷ்டம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நமக்கு அது லாபம் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம்னா அவங்க நமக்காக தான் இதை செய்வாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கம்யூனிட்டியில் ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறவங்க கூட மேலே வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரத்துக்கு அந்த மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னா நம்ம பார்த்து ஓட்டு போடணும். யாருக்கு வேணாலும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் நம்ம ஓட்டு போடுற ஆள் நமக்காக, நம்ம மக்களுக்காக, மக்களாக நின்று செய்வர்களா இருக்கணும். அதை பார்த்து ஓட்டு போடணும். முக்கியமாக ஓட்டு போடணும். ஒவ்வொருத்தரோட ஓட்டுமே முக்கியம்தான். ஏன்னா ஒரு ஓட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சிலர்லாம் நிறைய பேர் ஓட்டு போடாமல் வீட்டில் ஓட்டெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நிறைய பேர் நினச்சாங்கன்னா அப்புறம் ஒரு நல்ல இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பண்ண முடியாமல் போயிடலாம். ஓகே, இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னா, இப்போ அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ அரசியல் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரம், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அரசியல்னா ஒரு சாக்கடை, அரசியல்ல வந்து பெரும்பாலும் வந்து கெட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா படங்கள்ல அப்படி காட்டப்படுது, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க, அதனால நமக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. அரசியலை பற்றி இன்றைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இப்ப முதல்ல அரசியலுங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். முதல்ல அரசியல் பத்தி வீட்ல பேச ஆரம்பிச்சது வந்து நார்மல் கான்வர்சேஷன், எலெக்ஷன் டைம்ல வர நார்மல் கான்வர்சேஷன் மூலமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அரசியல் வந்து சில பேர் நல்லதுன்னு சொல்றாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்றாங்க, அது இட் இஸ் டர்ட்டின்ற மாதிரி பேசுறாங்க. பட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் நடத்தணும்னா வி நீட் டு ஹேவ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதுல ஒரு குட்ஸும் இருக்கும், அதுல பேட்ஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவாலிட்டியோட நமக்கு ஈக்விட்டி தான் முக்கியங்கிறத வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு கவர்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து கொடுத்த இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நம்ம வந்து டெவலப் ஆக முடிஞ்சுது. நம்ம டெவலப்டு கண்ட்ரியே ஆக போறோம், இப்போ டெவலப்பிங்ல இருந்து ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கும் அரசியல் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வீட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் சோஷியல் மீடியாஸில் வந்து அவங்க ஏதாவது நார்மலாக ஒரு மீமோ இல்லை ஏதோ ஒரு பார்க்குறாங்க, ஒரு இஷ்யூ வந்து பெருசாகுது, அதை பற்றி சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற நியூஸ் மூலமாக தான் அரசியல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. சார், அரசியலுங்கிறது வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி சாக்கடையா தான் பாக்குறாங்க. ஏன் அப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு 5 வயசு பையன்ல இருந்து எல்லாருமே பாக்குறது டிவியோ இல்ல போனோ தான். அதுல சித்தரிக்கப்பட்டது அரசியல் எப்படின்னா ஒரு சாக்கடையாவே தான் சித்தரிக்கப்படுறாங்க. எப்படின்னா காசு எவ்வளவு கொடுக்க போறீங்க, எல்லா படத்துலயும் அதை காட்டுறாங்க. ஏன் அது காட்டுறாங்கன்னா, ஏன்னா அது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அதை ஏன் ஃபுட்டேஜ் எடுத்து போடுறதுக்கு ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க? அதுவும் இல்லாம இப்ப சாக்கடைன்னு இன்னொன்னு விஷயம் சொல்றாங்கன்னா, ஆள் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சித்தரிக்கப்பட்டது. அப்படிங்கறதுனால பாக்குறவங்க எல்லாம் அரசியல்னா அப்படிதான், அதனால இறங்குறதுக்கே பயப்படுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து அரசியல்ல இருக்கீங்களா, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கிறதே இப்ப சொல்ல விட்டுறாங்க. இஷ்யூ நடக்குன்னா அந்த இஷ்யூ பத்தி மட்டும் தான் பேசுவாங்களே தவிர, நாங்க இது வந்தோம்னா இதை பண்றோம் அப்படின்னு யாரும் உறுதி கொடுக்கறது இல்ல. அதை மறந்துட்டு இப்ப இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பையே எல்லாம் இப்போ ஒரு பார்ட்டி அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த தப்பையே சுட்டி காட்டிட்டு தான் இருக்காங்களே தவிர, அந்த தப்பை விட்டுட்டு நாங்க இதை பண்ண போறோம், இந்த தப்பை நாங்க திருத்தி எங்க ஆட்சியில நாங்க மாத்த போறோம்னு யாரும் பண்றது இல்ல. இந்த மாதிரி சினிமால இப்படி மாத்துறது வந்து சித்தரிக்கப்படுறாங்க. அவங்க போடுறாங்க, அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அது உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கு உண்மையான ஃபுட்டேஜ போட்டாங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பாக்குறவங்க எல்லாம் கெட்டு போறாங்க. இப்ப நான் வந்து இப்ப ஓட்டு போடும் போது முன்ன ஒரு ஓட்டு போட்டேன். அப்ப வந்து ஒரு சின்ன பையன் வந்து எவ்வளவு நான் காசு வாங்கினீங்கன்னு கேட்கறேன். அவனுக்கு எப்படி அது தெரிஞ்சுன்னா படத்துலயோ இல்ல ரீல்ஸ்லயோ பாக்குறாங்க. ஏன்னா அப்படி காட்டி நம்மளை பழக்கிட்டாங்க. இன்னைக்கும் இந்த அரசியல் உலகத்துல இருக்கிறாங்களா நியாயமானவர்கள், தன்னம்பிக்கையான இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? சார், எனக்கு எட்டினவர்களும் இப்போதைக்கு அப்படி யாரும் செய்யற மாதிரி தெரியல. கடைசி நேரத்திலயும் செய்யறான்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க. அதை யாரும் பெருசா பேச மாட்டாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்ன கிடைச்சதோ அதை பாக்குறத விட்டு கிடைக்க போவதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம
கிடைக்காததை தேடி தேடி போறாங்களே தவிர நமக்கு இது இருக்கு இதை வச்சுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்ல. இதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவோ திட்டங்கள் வந்திருக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். இதுக்கு மேல இது வந்து இதை பண்ண போறாங்களா அப்படின்னு தான் யோசிக்க. நீங்க வீட்ல யார்கிட்ட அதிகமா பேசுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? வீட்ல அது மாதிரி இது பேசுறது ஒன்லி வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பழக்கிட்டாங்க. அரசியல் பத்தி யார் பேசினாலும் அது தப்பா தான் இருக்கும். அரசியல்னாவே தப்புன்னு எல்லார் கண்ணோட்டமும் மாறிடுச்சு. அப்படி அரசியல்னாவே தப்புன்னு உங்களுடைய ஜெனரேஷன்ல நீங்க மாத்துவீங்களா? முடிஞ்ச வரலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார், இதுதான் அரசியல்னா இதுன்னு. சின்ன வயசுல இருந்து நமக்கு அரசியல் இதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து இருக்கணும். புக்ல இருக்கணும் அரசியல்னா என்னன்னா, அதை விட்டுட்டு டிவியில காட்டி காட்டி தான் அப்படி ஆயிடுச்சு. அரசியல்ன்றது சாக்கடை நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம இப்போ என்னோட பையனை நான் எப்படி வளர்க்குறன்ற விதம் அதில் தான் இருக்கு. நான் நல்லவனா வளர்த்தா அவன் நல்லவனா வளருவான், கெட்டவனா வளர்த்தா சாக்கடையாக தான் வளருவான். அது மாதிரி சாக்கடை நல்லது எல்லாம் இருக்க தான் செய்யும். வருகின்ற காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் எல்லாம் அரசியல் என்னன்றதை அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாலே அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாருக்கும் அவங்க வீட்டில் வருகின்ற காலத்தில் அரசியல் பழக வைப்போம். ஓகே, நன்மை தீமை வீடுகள்ல இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறார் தம்பி. இந்த சாக்கடைன்னு சொல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த சாக்கடைன்னு சொல்லக்கூடியதை இறங்கி கிளீன் பண்றதுக்கு நான் ரெடின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார்? கை தூக்குங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யார் யாருன்னு பாப்போம். தைரியமா கை தூக்குங்க. அரசியல் சாக்கடை தான், ஆனா நான் இறங்கி சுத்தம் பண்ண நான் ரெடி. என்னோட எதிர்காலத்துக்கு நான் இறங்குறேன். ரெடியா இருக்கீங்க? சூப்பர், இவ்வளவு பேர் வந்து ஆர்வமா இருக்கிறீங்க. எஸ், சூப்பர். வைசியா கல்லூரி மாணவர்களுக்கு வைசியா சும்மா இல்ல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் கொடுக்குற வாக்குறுதிகளை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு மோஸ்ட்டாக அடுத்த எலெக்ஷன் அப்போ தான் அது நிறைவேற்றுற மாதிரி மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அரசியல் பற்றி தெரிய வந்ததே வந்துட்டு இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அதிகமாக எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்குறதுனால மோஸ்ட்டாக எங்களுக்கு தெரிய வருது. அரசியலில் பிடிக்காத விஷயம் என்னென்னா ஒருத்தங்களை தாழ்த்தி பேசுறது, அதுவும் இல்லாமல் ஒருத்தங்களை இறக்கி குறைவாக பேசுறது. இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இன்னொரு கட்சிக்காரங்களை தாழ்த்தி பேசுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அநாகரிகமான விஷயம் மாதிரி எனக்கு தோணும். மற்றபடி பாலிடிக்ஸ் அதுதான் நீங்க மாற்ற வேண்டிய விஷயம். கரெக்ட் மேம். மற்றபடி நம்ம பாலிடிக்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்கிற நல்லது ஸ்டார்டிங்கில் அவங்க சொல்லும் போதே அதை நிறைவேற்றிட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். அரசியலை எங்கிருந்து பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதோட சேர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யங்ஸ்டர்ஸ் கிட்ட பாலிடிக்ஸ் பத்தின ஒரு இம்பாக்ட கொடுக்குதா, ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுதா சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டரா டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு வைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாங்கிறது நிறைய பேர் நல்லதையும் போடுறாங்க, கெட்டதையும் போடுறாங்க. அதில் வந்து மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுக்காமல் எது வைரலாக ஆகும். இப்போ இருக்கிற மீடியாக்கள் நல்லா தான் இருக்காங்க, பார்க்குறவங்களும் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் வந்துருச்சுனாக்கா அது அதிகமாக பரவுது. ஒரு ஏதாவது கொள்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பரவுது. அதே ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணாக்கா மற்றவங்களாம் அதை பற்றி எதுவும் கண்டுக்கிறது இல்லை. மற்றவங்க கண்டுக்காமல் விடுறதுனாலயே அந்த நல்ல விஷயம் ஓரளவுக்கு தெரியாதனால என்ன பண்றாங்க, நல்ல விஷயமே எதுவும் நடக்கிறது இல்ல, எல்லாரும் இப்படிதான், யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்கன்னு மற்றவங்க அவங்க மைண்ட் செட்ல முடிவு பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாரும் நான் தான் எல்லாம், இதுக்கு மேலே நான் தான் பார்த்துக்குவேன், யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஆனால் நல்லதையும் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறவங்க அவங்க தினமும் இப்போ ஏதாவது வீடியோ போடுறாங்களா, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் திட்டுவாங்க. பட் அதையும் கவலைப்படாமல் அவங்க திரும்ப போகிறாங்கன்னா அவங்களோட மோட்டிவேஷன் பண்றது அவங்க ஒரு சுத்தி இருக்கிறவங்க தான், மற்றவங்க யாரும் கிடையாது. நீங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்றீங்களா? எஸ். நீங்க என்ன மாதிரியான கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக ட்ரிப் போகிற மாதிரி அனுப்புவேன். மற்றபடி யாராவது சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது யாரையும் நம்பாத, இந்த மாதிரி பழக, நீ பேசுறது சரியில்லை, உங்கள்கிட்ட இந்த தப்பு இருக்கு திருத்திக்கங்கிற அந்த மாதிரி வீடியோவாக அனுப்புவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அரசியல்லாம் அவ்வளோக்கும் ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது மேம். ஆனால் இப்போது விஜய்க்கு ஓட்டு போடுறோம், டிவிக்கே, டிஎம்கேன்னு நிறையா சொல்கிறாங்க. அப்போது நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டப்போ எனக்கு யாருக்கு போகிறதுனே தெரியல. நான் படி ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டேன். ஆனால் செகண்ட் இப்போ நம்ம போடுறதே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் கேட்டப்போ, எங்கள் தாத்தா கிட்ட நான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ டிஎம்கேக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுனாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க டிவிக்கே போடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, ஒருத்தர் வந்து அந்த ஆட்சிக்கு வரும்போது அப்போ தான் இப்போ வந்து எங்கள் பேட்ச்லாம் இப்போ லேப்டாப் இஷ்யூ பண்ணாங்க மேம். எங்கள் பேட்ச்லேருந்து முன்னாடி பேட்ச் வரைக்கும் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு அப்புறம் இருக்க பேட்சும் வாங்கிட்டாங்க. ஆனால் எங்கள் பேட்ச் மட்டும் நாங்கள் லேப்டாப் வாங்கலை. அந்த ஒரு இஷ்யூ இருக்கும்போது இப்போ வரவங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி லேப்டாப்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க.
இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவங்க பண்ணணும் ஆட்சிக்கு வரவங்க அப்படின்றது என்னோட இது மேம். இந்த ஓட்டு போடுறத பற்றி யாருமே தெரியாமல் போய் போடக்கூடாது. அது அந்த அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். யார் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத அவங்க எல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்றது எனக்கு ஒன்று மேம். எல்லாருக்கும் அது நம்ம வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் மேம். இப்படி இவங்க ஆட்சிக்கு வந்தால் இது இப்படி நடக்கும், நீ ஓட்டு போடுறது யாருக்கு போடணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு போடணும். இப்ப கடந்த முறை ஓட்டு போடும்போது எனக்கு வந்து புரிதலே இல்லை, நான் யாருக்கு என்கிட்ட ஓட்டு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ஓட்டை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நியாயமான ஒரு பதில் தான். நிறைய பேர் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு கிடைச்சிருக்கோம், ஆனா யாருக்கு போடுறதுன்னு தெரியல. ஆனா இப்ப வந்து தாத்தா ஒரு கட்சிக்கு போட சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்கு போட சொல்றாங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப உங்க ஓட்டை எப்படி தேர்வு செய்ய போறீங்க, என்ன ஐடியால இருக்கிறீங்க? ஒரு ஓட்டு போடும் முன் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க, அல்லது எந்த அடிப்படையில் உங்க ஓட்டை நீங்க தேர்வு செய்றீங்க? சில பேர் வந்து சாதியை பார்த்து ஓட்டு போடுவாங்க, சில பேர் வெளியில, சில பேர் பணம் வாங்கிட்டாங்கன்னா பணத்தை வச்சு ஓட்டு போடுவாங்க, சில பேர் மதத்தை வச்சு ஓட்டு போடுவாங்க. அப்ப நீங்க எதை அடிப்படையா வச்சு ஓட்டு போட போறீங்க, ஆனா எதை அடிப்படையா வச்சு ஓட்டு போட்டா அது சரின்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்காக அந்த நன்றிக்காகலாம் ஓட்டுக்கு போடக்கூடாது. பணம் வாங்கிட்டோமே எப்படி ஏமாத்துறது அப்படிங்கிறதுக்காகலாம் ஓட்டு போடக்கூடாது. அது நம்ம பணம் தான், அவங்களோட பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கல, நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. தலைமுறை தலைமுறையா அவங்களோட பையன் அப்படிதான் வராங்களே தவிர இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வழி கொடுக்கறது இல்ல. ஓகே, அந்த மாதிரி வந்தாலும் மக்களுடைய ஓட்டை பெற்றுதான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. அந்த கருத்தை பதிவு செய்யப்படும். கொடுத்தாங்க, செகண்ட் இயருக்கும் கொடுத்தாங்க, தேர்ட் இயருக்கும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு போட தகுதி இல்ல, அதனாலதான் கொடுக்கல. சார், என்னோட கருத்து என்னன்னா, பாதி பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க, பாதி பேத்துக்கு ஸ்காலர்ஷிப் தரதில்ல. அதாவது என்னோட அடிப்படை கருத்து என்னன்னா, எல்லாத்தையுமே ஒரே மாதிரியா வச்சு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஏன்னா அவங்க பணத்துல இருந்து நம்மளுக்கு எதுவுமே தரதில்ல. ஏழைப்பட்ட பிள்ளைங்களுக்கும் சரி, படிச்சு முடிச்ச எல்லாத்துக்கும் இருக்கிற பணத்தை எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்கணும் தான் எங்களோட ஆசை. அப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு வரணும்னு ஒரு கருத்துங்க சார். அதாவது எல்லாத்தையுமே சரிசமமா பார்த்து எல்லாத்துக்கும் இல்ல அப்படிதானே பண்றாங்க, எல்லாரையும் சரிசமமா தானே பாக்குறாங்க அரசாங்கம். இல்லைங்க சார், என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அப்படிலாம் கொடுக்கறது இல்ல. எந்த இடத்துல மாற்றங்கள் ஒரு முரண் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேஸ்ட் பொறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க, கேஸ்ட் பொறுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கறாங்க சார். ஓகே, இடஒதுக்கீடை பற்றி இன்றைய தலைமுறையினர் அல்லது மாணவ மாணவிகள் சில பேருக்கு வந்து ஒரு தவறான புரிதல் இருக்கு. இடஒதுக்கீடுனா இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் பாக்குறோம், ஆனா வந்து இடஒதுக்கீடுனா என்னன்னு கட்டாயம் இன்னைக்கு நீங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாரும் வீட்டுக்கு போய் உங்க மொபைல் எடுத்து இடஒதுக்கீடுனா என்ன, இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்கள்ல இவ்வளவு இடஒதுக்கீடு இல்ல, ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு. திமுகவும் அதிமுகவும் இந்த இடஒதுக்கீடுக்காக போட்டி போட்டு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்சதுனாலதான் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியமாயிருக்கு. இன்னைக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல 90% மக்கள் இன்னைக்கு கல்லூரியில வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய வைசியா கல்லூரி இருக்குல்ல, அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பின்னணியை பத்தி நான் காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன், வெப்சைட்லயும் படிச்சேன். அவ்வளவு ஒரு உன்னத நோக்கத்தோட உங்க கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்துல கல்வி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இங்க இருக்கக்கூடியவர்கள்ல 90% பேர் படிக்க கூடாது, பொது இடங்கள்ல வரக்கூடாது, பொது இடங்கள்ல தண்ணி குடிக்க கூடாது. இன்னைக்கும் சில கிராமங்களை நீங்க பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட சில பிரிவினர் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் எல்லா கடையிலும் போய் டீ வாங்கி குடிச்சிட முடியுமா? இன்னைக்கும் இருக்குல்ல, பொது இடங்களை உட்காந்து சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்திருக்கும்? எல்லாரும் படிச்சிருக்க முடியுமா? எல்லாரும் படிக்கணும்ன்றீங்களா, படிக்க கூடாதுன்றீங்களா? அது சொல்லுங்க. எல்லாரும் படிக்கணும்ல. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் படிக்க கூடாதுன்னு யாராவது சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் கல்வி பொதுவானது தானே, எல்லாருக்கும் எல்லாமும் சமமானது தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சமமானது தானே. அப்ப ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பல ஆண்டுகளாக எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கு, அல்லது படிப்பதற்கான அனுமதி கிடைச்சிருக்கு. நம்மள 90% பேருக்கு படிப்பதற்கான உரிமையே கிடைக்காம இருந்திருக்கு. படிப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக அல்லது வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமாக, பொது இடங்கள்ல புழங்குவதற்கு மறுக்கப்பட்ட சமூகமாக நம்மள பல பேர் இருந்திருக்கோம். நம்ம எல்லாரும் சமதட்டுக்கு வரணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் வந்து மேல இருக்காரு, அவர் இன்னொருத்தரும் மேல வரணும், என்ன பண்ணும்? ஒரு பெஞ்ச் போட்டாதான் ஈக்குவல் ஆக்க முடியும், அப்படித்தானே? அப்படி போடப்படுற ஒரு பெஞ்ச் தான் இந்த இடஒதுக்கீடு. அதை நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும்.
சரிங்களா? ஸ்காலர்ஷிப்லாம் கூட அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுறாங்க. இப்ப நாம சொல்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தினசரி 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க அப்பா அம்மாக்களுக்கு நிலங்கள் இருக்காது, நிரந்தர வீடுகள் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, தினசரி கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பசங்களுக்கு தேவையான புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனாலதான் அப்படி பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அரசாங்கமே என்ன பண்றாங்க, கூடுதலா நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறாங்க, ஸ்காலர்ஷிப் என்ற பேர்ல பணம் கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த பணத்தை வச்சு அந்த பையன் தேவையான ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பான், ஒரு தேவையான ஒரு நோட்டு புத்தகங்கள் வாங்கிப்பான். எல்லாரும் இங்க படிக்கணும், எல்லாரும் சமத்தட்டுல மதிக்கப்படணும் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட தான் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்தியாலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில இருந்து தான் குரல் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடுக்காக தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்கள எத்தனை பேர் உங்க தாத்தாக்கள் படிச்சிருக்காங்க? உங்க தாத்தா படிச்சிருக்காங்கன்னு சொல்றவங்க ஒருத்தன் கை தூக்குங்க. உங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு. எங்க தாத்தா டிகிரி படிச்சிருக்காரு சார், கை தூக்குங்க. படிக்கல. ஓகே, ஒருத்தரோட தாத்தா மட்டும் படிச்சிருக்காரு. 2 பேரோட தாத்தா படிச்சிருக்காங்க. வேற ஏன் படிக்கல? சரி, உங்க அப்பா அம்மா யாராவது டிகிரி படிச்சிருக்காங்க? எங்க அப்பா டிகிரி படிச்சிருக்காரு, உங்க அம்மா டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே, அங்க 2 இருந்தது, இப்போ ஒரு 10 மாறி இருக்கு. இப்ப உங்க குடும்பத்துல எத்தனை பேர் டிகிரி படிக்கிறீங்க? ஓகே, இங்க 100 பேர் இருக்கீங்க. 100 பேருமே இப்ப நம்ம வந்திருக்கோம், அப்படிதானே? அப்ப நம்மளுடைய தாத்தாக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தலைமுறை கல்வியை நோக்கி வந்திருக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் இடஒதுக்கீடு. ராஜேஷ், இடஒதுக்கீடு பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எஜுகேட் பண்றது இல்ல, இந்த நாட்டுக்கும் நான் வந்து எஜுகேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு இடஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்காக ப்ரொஃபசர் நம்மளோட இருக்காங்க. ஊராட்சி உள்ளக தேர்தல்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, இத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தேர்தல், ஊராட்சி உள்ளக தேர்தல், சோ இந்த தேர்தல் எல்லாம் பெண்களுக்குன்னு ரிசர்வேஷன் சீட் கொடுத்திருக்காங்க. 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எவ்வளவு ரிசர்வேஷன் கோட்டா எந்தெந்த ஏரியா அப்படிங்கறது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆக்ட்ல. இப்போ நம்ம சூழ்நிலையில பாக்குறோம் அப்படின்னா அட் பிரசன்ட்ல பெண்கள் பெயர்ல தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு உள்ளாட்சி ஊரகத்திலையும் கண்டிப்பா தலைவர்கள் இருக்காங்க. நம்ம வீட்ல இருந்தும் போறாங்க, நம்மளோட ஊராட்சியிலயும் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே தனிப்பட்டு செயல்படுறாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி அவங்க வீட்டோட ஆண்கள் தான் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பெண்களுக்கு அந்த இடத்துல சுதந்திரமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் தலைவரா இருக்காங்க அப்படின்னா ஊராட்சி தலைவராவோ இல்ல பஞ்சாயத்து தலைவராவோ செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணி செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க தான் யோசிக்கணும், அவங்க தான் முடிவெடுக்கணும், அவங்க தான் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். அது எந்த பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம். குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கான கல்வியா இருக்கலாம், இல்ல சாலை பாதுகாப்பா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பெண் தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பெண்கள் முடிவெடுக்கிறப்போ அவங்க எதை பேஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்மளோட நாட்டுல ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பெண்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தா ஒரு குடும்பத்தை போக்கஸ் பண்ணி தான் அவங்க அந்த முடிவுகளை எடுப்பாங்க. சோ ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவு அந்த ஊராட்சியை வளப்படுத்தும், குடும்பத்தை வளர்க்கும், சமுதாயத்தை வளர்க்கும், அண்ட் ஆல்சோ நம்மளோட நாட்டையே வளர்த்தும். பெண்கள் வந்து இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்படக்கூடாது. என் வீட்டு பெண் தலைவி அப்படின்னு என்னைக்கு ஒரு ஆண் சொல்றாங்களோ அன்னைக்கு இந்த தேர்தல் பயணம் கண்டிப்பா ஒரு வெற்றி அடைந்ததா இருக்கும். நன்றி மேடம், நன்றி. இப்ப தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அது மீண்டும் ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. தேர்தல்ல வெறும் ஓட்டு போடக்கூடிய கருவியா தான் பெண்கள் இருக்கிறாங்க. பெண் பிரதிநிதிகள் எத்தனை பேர் இடம் பெறாங்க? இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி பாருக்கு? 234 தொகுதி இருக்கு. அதுல எத்தனை பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 12 பேர் தான் இருக்காங்க. திமுக இருந்து 7 பேர் இருக்காங்க, அதிமுக இருந்து 5 பேர் இருக்காங்க. இது போதுமா? வெறும் 5%. 234 பேர்ல 117 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, 100 பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதி இருக்கு? 39 தொகுதி இருக்கு, சரிங்களா? 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. எத்தனை பெண் எம்பிக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 39 நாடாளுமன்ற எம்பிக்கள்ல வெறும் 5 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. இது போதுமா? நாம சொல்றோம்ல, ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர், ஆணும் பெண்ணும் சரிநிகர், பெண்களுக்கு ஆண்கள் தான் சரிநிகர், இப்படி நிறைய டேர்ம்ஸ் சொல்றோம், இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கிறோம்.
ஆனா பெண்களுக்கான சம உரிமை இங்க கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அதுக்கு நம்ம தொடர்ந்து போராடணும்ல. பெண்கள் அரசியலுக்கு வர எது தடையா இருக்கு? என்ன செஞ்சா பெண்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க? பெண்களை வந்து தடுக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் முதலா அவருடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அவருடைய கணவராக இருக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாளைக்கு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த சூழ்நிலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்கள தடுக்குது. அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. முக்கிய காரணம் அவருடைய கணவர் அவருக்கு முழுமையாக ஒத்துழைச்சாலே அவங்க எதையும் சாதிக்கலான்றது. அதாவது உறவுகள் அவங்கள தடுக்குது நீங்க சொல்றீங்க. சூப்பர். உறவுகள் தான். சூப்பர். இப்போ நான் வீட்டில் வந்துட்டு நான் வந்து இப்போ ஏதாவது எலெக்ஷனில் நிற்கிறேன் அந்த மாதிரி சும்மா சொன்னால் கூட முதல்ல உனக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு நானே சும்மா ஏதாவது போய் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு நம்மளையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம காமனா ஒரு கருத்து வச்சா கூட அதுல மேல் டாமினேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு. பெண்கள் அரசியலுக்கு வர எது தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேஃப்டி தான் சார் தடையா இருக்கு. சேஃப்டி கேர்ள்ஸ் அரசியலுக்கு வர்றதா பாதுகாப்பு. நீங்களும் அதான் நினைக்கிறீங்க? நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நாங்க வரோம் அப்படின்னா ஒரு மேன் அப்படி ஒரு ஆண் வந்துட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வித எதிர்ப்பும் இருக்காது. நீ பண்ணு, நல்லா பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இதுவே நான் பண்றேன் அப்படின்னா நான் எங்க அம்மா கிட்ட கேட்கணும், எங்க அப்பா கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி நாங்க நிறைய பேரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு பெண்ணு அரசியலாகட்டும் இல்லை எந்த ஒரு இடத்துல அவங்க பொசிஷனில் இருந்தாலுமே அவங்க தப்பாக தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்கன்னு இந்த சொசைட்டியே அவங்கள தப்பாக பேசுவாங்க. ஸோ சொசைட்டி பொண்ணுங்களை தப்பாக பேசாமல் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா பொண்ணுங்க தாராளமாக வெளியே வருவாங்க. ரொம்ப வலிமிகுந்த வார்த்தைகள். ஆமாம். இப்போ பொண்ணுங்களுக்கு தைரியம் இல்லாமல் இல்லை. நீங்க ஆண்களை மட்டும் சொல்றீங்களா இல்ல பெண்களையும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த சமூகமா இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஸோ பெண்களுக்கு ஆக்சுவலி பெண்களே தடவை. ஓகே, கரெக்டான ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்கள தப்பாக பேசுகிறதே ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பொறாமை போட்டி அது இல்லாமல் நாலேஜ் மூலியமாகவோ தைரியமாகவோ வெளியே வர்றதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். பெண்களுக்கு அவங்க பயத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, முதல்ல அவங்களுக்கு அந்த தைரியத்தை சொல்றதுக்கு ஒரு ஆளு கிடையாது. முதல்ல இப்ப ஆண் பக்கம் இருந்து நம்ம ஆண் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீ பண்ணு, உன்னால முடியும்னு சொல்லி பேசுவாங்க. பெண் பக்கம் இருக்கிறவங்க அவங்களே சொல்றாங்க பெண்கள் தான் ஆபத்துன்ட்டு. இப்ப அதே மாதிரிதான் ரெண்டு பக்கமும் இருக்கும். ஆண் பக்கமும் கூட இருக்கிறவங்களும் ஆபத்து இருக்குதான் செய்யும். நாம முயற்சி எடுத்து அவங்க சொன்னா நாம அவங்க மாதிரி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட், எந்த கட்சியும் மீன் பண்ணி சொல்ல, ஒரு தலைவியை பத்தி தான் சொல்றேன். சிம்பிளா புரட்சி தலைவி அம்மா அவங்க ஒரு இன்சிடென்ட்ல ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் அவங்க ஒரு நாட்டை நல்லா இது பண்ணாங்க. அம்மாவா மாறினாங்க. நாமளே டிமோட்டிவ் ஆகக்கூடாது, ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கும் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்களே எதிர்பார்க்க கூடாது. ஒரு தேர்தல் வருதுன்னா அவங்க இப்ப ஆண்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, பின்னாடி ஆள் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்குது, ரவுடிசம் பண்ணுவாங்க அப்படின்னு. பெண்களுக்கு நீங்க அவங்களோட உரிமை இருக்கு. அவங்க கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ற இடத்துல எல்லாமே இருக்கலாம். பெண்களுக்கு சமமான உரிமை இருக்கு. ஆனா அவங்க பயத்தினாலே விட்டுருவாங்க. இதுதான் ஒரு கருத்து. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நாளைக்கு அவங்க அரசியல்ல பங்கெடுக்கிறாங்கன்னா எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க? அவங்கள ஊக்குவிச்சு கொண்டு வருவீங்க? ஓகே, என்ன மாதிரியான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கணும். அவங்களுக்கு தைரியம் இல்லாம யாரும் இங்க இல்ல. அவங்க விழிப்புணர்வோட இருக்கணும். அது என்ன விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல உள்ள வரணும். ஓகே, நடக்குதேன்னு நம்ம உள்ள வந்துடக்கூடாது. அதை ஆராய்ஞ்சு எல்லாம் தெரிஞ்சு நம்ம உள்ள வரணும். ஸோ சொல்யூஷன் பற்றி உமன் பார்ட்டிசிபேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. என்னோட கருத்து என்னன்னா, அரசியல்வாதி இப்போ பெண்களை பற்றி பெண்களுக்கு நிறையா செய்கிறாங்க. பெண் வரணும்லாம் மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய எம்எல்ஏ மேல் டாமினேட்டாக இருக்கிறாங்க. அவங்களோட மனைவிங்க, அவங்களோட எஸ்பெஷலி பொண்ணு, அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு வர பதிலாக அவங்களோட மனைவி, அவங்களோட பெண்கள் நின்னா நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு. சார் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பெண்களை முன்னிறுத்தி பெண்களுக்கு முதல் உரிமைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஒரு சமுதாய டாமினேஷன்ல இருந்தும் பெண்கள் பயப்படாமல்
எல்லா இடத்துலையும் முன் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் இப்போ ஃப்யூச்சரில் ஒரு 4-5 வருஷத்தில் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை வந்து நாங்களும் போய் அந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கும் வரும். அதனால பயப்படாமல் முன் வந்து நிற்கணும்னு கேட்குறேன். பெண்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற அந்த உச்சபட்ச வரம்பு என்னன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்காம இருக்காங்க, மெயின் விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறது வந்து அடக்குமுறை, பெண்களுக்கான அடக்குமுறை. நீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கோங்க. எலெக்ட் பண்ணது நம்ம ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கும், ஆனா அங்க ரூலிங் பண்றது அவரோட ஹஸ்பண்டா தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவங்கள வந்து வெறும் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஷோகேஷா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பொண்ணுங்களை, அதாவது கேண்டிடேட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பெண்களுக்கு தான் ஓட்டு விழும் அப்படின்னா அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இவங்களை அதிகமா பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க பெருசா ஈடுபாடு கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் நம்பர் கேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா நான் உமன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். அப்படி உமன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா SC/ST இருந்து ஒரு அம்மாவை வந்து நான் மினிஸ்டர் ஆக்கிடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 இதுல வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்து அதை அவங்க 2 பேர்த்த ஒருத்தர் மினிஸ்டர் ஆக்கிறேன். எங்க ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 3 பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 5 பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான வரம்பை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்னதான் வந்து நான் முன்ன வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே உங்களோட யங் ஜெனரேஷன் அதிகாரம் அப்படிங்கறத ஒரு இலக்கா நீங்க பார்க்கவே கூடாது. அதுதான் நம்மள தடுக்குது. கேர்ள்ஸ் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து அதிகாரமா பாக்குறாங்க, பெண்கள் வந்து அதை சேவையா பாக்குறாங்க. சேவை செய்யறதுக்கு அரசாங்கத்துல இடமே கிடையாது. அதிகாரத்தை காட்டுறதுக்கு தான் இலக்கு இருக்கனால இவங்களுடைய அந்த அந்த வருகையை வந்து அவங்க எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னா வெல் பிளான்ட் மேனர்ல தடுக்கிறாங்க. ஓகே, இப்ப பெண்கள் அதிக அளவுல வரணும்னா நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க? சோ பெண்கள் அதிக அளவு வரணும் அப்படின்னா சோ இந்த மாதிரியான நிகழ்ச்சி எலெக்ஷன் வரும்போது மட்டும் நடக்கக்கூடாது. உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்தே அரசியல்னா என்ன, நீங்க அரசியலுக்கு எப்படி வரணும், அரசியல்ல என்ன மெட்ரிக்ஸ் இருக்கு, பசங்களுக்கு அரசியலும் சொல்லி தரீங்களா? இல்ல மாணவிகள் அரசியலுக்கு வரணுங்கிற முக்கியத்துவத்தை உணர்த்துறீங்களா? இதுதான் பிரச்சனை. அதாவது நான் உணர்த்தணும் நீ உணர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஆசிரியர்களால உங்களுக்கு அந்த கடமை இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். தமிழ்நாடு அரசாங்கமும் சரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி இதை வந்து உங்களுக்கு எஜுகேஷனா கொடுக்கற வரைக்கும் இது வந்து பாசிபிள் கிடையாது. எல்லாமே நமக்கு எஜுகேஷனா கொண்டு வந்தா மட்டும்தான் புரிதலா இருக்கும். இல்லன்னா நாம எல்லாமே பார்வையாளர். அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம பார்வையாளர்? 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம பார்வையாளர். நீங்க எல்லாரும் உற்சாகப்படுற மாதிரி ஒரு டாபிக் எடுக்கலாமா? என்னவா இருக்கும்? இல்லையே, நான் ஒன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே. சரி, ஓகே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இளைய தலைமுறையினர் அந்த கட்சியை பற்றி அல்லது அந்த தலைவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். சோ ஃபர்ஸ்ட் இதுல நான் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். அவருடைய அரசியல் வருகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? இல்லங்க, அவர் சினிமாக்காரருங்க, சினிமாவில் நல்லா நடிப்பாரு, டான்ஸ்லாம் சூப்பரா ஆடுவாரு. ஆனா அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், கல்வியை பத்தி என்ன தெரியும், மருத்துவத்தை பத்தி என்ன தெரியும், அப்படி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ஃபரிதா, நீங்க தொடருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, யார் வந்தாலுமே டிவிகே டிஎம்கே அப்படின்னு இல்லை, யார் வந்தாலுமே ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்க ஒரு பிரச்சனை நீட் எக்ஸாம். அதை ரத்து பண்ணுவோம் எல்லாருமே ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அதை இது பண்ணுறதில்ல, ரத்து பண்ணுறதில்ல. விஜயோட அரசியல் வருகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்து மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். எப்படி நம்புறீங்க? எதனால நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? நம்மள எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு. விஜய் வராருன்னா அவர் நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு வர்றாரு. நம்ம அவர் மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். ஒருவர்களும் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன நல்ல விஷயம் பண்றாங்கன்னு தெரியும். இப்ப இருக்கிறது என்னன்னா, யாருக்கும் சட்டம் சரியில்லை, பாலியல் வன்கொடுமை அதிகமாக. அதை ஒண்ணு மாத்தணும். வந்தா நல்லது செய்வார் மக்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் தேவை. இப்போ நம்ம வந்து திமுக ஆட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஆட்சி பண்ணதை நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அவர் எப்படி ஆட்சி பண்ணுவாருன்றது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அவர் கொஞ்சம் எங்கா இருக்கிறதுனால மேபி யங்ஸ்டர்ஸோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடப்பாரு அப்படின்றது. அவர் மட்டும் தான் எங்க இருக்காரா என்ன தமிழ்நாட்டில்? அப்படி சொல்ல வரல சார்.
அவர் வந்து புதுசா வராரு. சரி, நான் இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன். அது ஒண்ணும் இல்ல. இப்ப புதுசா வரவங்களுக்கு அனுபவமே இருக்காது. அவருக்கு என்ன தெரியும்? இப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல அனுபவம் இருக்கும். கல்வியில என்ன தேவை இருக்கு, மருத்துவத்துல என்ன தேவை இருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப அப்படி அவங்க வரும்போதும் அவங்களும் புது கட்சி தானே சார். அப்ப அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது இவருக்கு வந்தா தானே சார் எக்ஸ்பீரியன்ஸே தெரியும். விஜய் கண்டிப்பா வரணும், நல்லது செய்வார் நம்புறோம். நல்லது நல்லதுன்றீங்க அப்படின்னா என்னது? நல்லதுன்னா இப்ப பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தருவார் நம்புறோம். ஓகே, ஒண்ணு வேற ஏதாவது சொல்லுங்க. இளைஞர்களுக்கு நிறைய உதவி செய்வார் நம்புறோம் சார். ஓகே, உதவி, வேலை வாய்ப்பு இதெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை வந்துட்டு அப்ரோச் தான் பண்ணுறேன். ஏன்னா புதுசாக வரும்போது நம்ம யாராக இருந்தாலும் அதை வருகப்படுத்தணும்ல. ஆனால் வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அதை வந்துட்டு சூப்பராக அப்ரோச் பண்ணுறாங்க, வர வைக்கிறாங்க, அதுக்கான எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஆனால் அப்பா அம்மா அந்த மாதிரி தாத்தா பாட்டிங்கிற சைடில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி, அவர் மீடியாவில் ஃபர்ஸ்ட் பேசுறாரா அப்படிங்கிற. அவர் செய்வார், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் புதுசாக வந்திருக்கிறார். செய்வார் தெரியும்னு எப்படி எதை வச்சு சொல்றீங்க? நம்பிக்கை தான், அவர் செய்வாருன்னு நம்புறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமும் செய்வாருன்னு நாங்கள் நம்புறோம். நான் வந்து ஏன் வந்து விஜய் வந்தா அவர் வந்து நிறைய பண்ண மாட்டாரு, இல்லை இவங்க நம்பிக்கையை வந்து அவர் ஹோப்ஸை வந்து நிறைய செய்ய மாட்டாருன்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 41 பீப்புள்ஸ் வந்து இறந்தாங்க. அப்போ ஒரு அந்த இஷ்யூ பத்தி ஒரு 3 days மேல வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. 72 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த இஷ்யூ அட்ரஸே பண்ணாரு. அதுவும் அவர் வீட்டிலே அட்ரஸ் பண்ணாரு. இறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். அவங்கள கூட்டிட்டு வந்து இவர் தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்களுக்கு பர்சனலா ஆறுதல் சொல்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அது கூட ஒரு பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லி விட்டுறலாம். அவருக்கு பர்சனல் இஷ்யூவா சிபிஎஃப்சி வச்சு ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆக விடாம இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆகாம வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தியும் ஒரு எந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. இப்படி வந்து பண்றாங்க, அட்லீஸ்ட் அதை பத்தியாச்சும் அவங்க வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல பப்ளிக் முன்னாடி வந்து ஏதாவது சொல்லிருக்கலாம். அப்படி அவரு பப்ளிக்கோட விஷயத்துக்கும் பேசல, அவரோட பர்சனல் விஷயத்துக்கும் பேசல. அப்படின்னா நாளைக்கு சிஎம் ஆனா என் விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம்னா அதை பத்தி எப்படி பேசுவாரு? பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத நீங்க ஏன் பிரச்சனைக்கு நாளைக்கு எப்படி குரல் கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. அடுத்ததாக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 முனை போட்டியில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு. சீமான் நிறைய இயற்கை வளங்கள் சார்ந்தும் ஆடு மாடுகள் பற்றியும் வேளாண் பற்றியும் இயற்கை விவசாயம் பற்றியும் கடல் பற்றியும் மரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதை இன்றைய இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்னவோ ஹானஸ்டா சொல்லுங்க. தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா ஒரு கருத்து முன்னுக்கு பின் முரணா அவர் பேசுறாங்க. அது ரொம்ப நம்பகத்தன்மையற்றதா இருக்கு. அவர் ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தா ஷைன் பண்ணலாம். ஆனா அவர் அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல இருந்து. ஆனா இப்போ வரைக்குமே அரசியல் கட்சி அப்படின்னும் போது அவர் கூட்டணியில இல்ல. மற்ற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியில அங்க அந்த கூட்டணி போறாங்க, இங்க இருந்து அந்த கூட்டணிக்கு போறாங்க, மாறி மாறி இருக்காங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் தனியா தான் நிக்கிறாரு இல்லையா? அது ஒரு பெரிய பிளஸ் இல்லையா அவருக்கு? பிளஸ்ஸா இருக்கலாம் தான். ஆனா அவங்க இந்த சித்தாந்தன்றது முக்கியம் இல்லைங்களா? சித்தாந்த ரீதியால தான் நம்ம இப்ப வந்து சீமான் அவரை பத்தி சொல்றீங்க. அவர் நிறைய விஷயமும் சொல்றாரு நமக்கு. அவர் ரொம்ப நேரம் பேசுறதோட அவர் சொல்ற விஷயம் நிறைய இருக்கும். அவர் வந்து பழைய இப்ப போயிட்டு அவர் இதுல உட்காந்தோன்னா இந்த பொலிட்டீஷியன் விஷயம் மட்டும் இல்லாம நாலேஜ் விஷயமா அவர் நிறைய பேசுவாரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இவரும் வந்து கட்சியில இருந்து இவரும் ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி ஆனாலும் இவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சரி, ஒருத்தரே மாத்தி மாத்தி இருக்க முடியாது. இப்போ நாம் தமிழர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே சொல்றாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோன்னு. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா நாம் தமிழர்ல கட்சியில மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமை இருக்கு. பாத்தீங்கன்னா இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 234. அதுல ஆண்களுக்கு 117 சட்டமன்ற தொகுதிகள், பெண்களுக்கு சரிநிகர் சமமான 117 சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியில மெயினா பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்ற கொள்கையை வச்சுதான் பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கறாங்க. அப்ப அவர் ஏன் பெரியாரை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பெரியார் மட்டும்தான் இது நம்ம யாரோட மண்ணுன்னு கேட்டா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க இது பெரியாரோடைய மண் அப்படிங்க. நாம் தமிழர் கட்சியில ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னா பெரியார் மட்டும் செய்யல, பெரியாரும் செய்தார், மத்தவங்க எல்லாம் பெரியார் மட்டும் செஞ்சாரு அப்படின்னா மத்தவங்க எல்லாம் எதுவும் பண்ணலையா? தமிழின விடுதலைக்காக போராடின பிரபாகரனை பத்தி அவர் பேசுறாரு, அது யாருக்குமே தெரியல. ஆனா அவர் பெரியாரை எதிர்க்கிறார் மட்டும் தான் பேசுறோம். உண்மையிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிற கட்சினா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான். அடுத்ததாக தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். இபிஎஸ் அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது அதிமுகவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்சியை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? அதிமுக அல்லது இபிஎஸ் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அநேகமா இவங்க எல்லாரும் பயங்கரமா குறைசா கத்துவாங்க நினைக்கிறேன். இங்க நிறைய கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆஹா, பாருங்க, சொல்லவே இல்ல, அதுக்குள்ள கை தூக்கிட்டீங்க. இது ஒன்னே போதும், பயங்கர 6 அடிச்சிருவாங்க பசங்க. அவருடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் மாற்றங்கள் சில விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க?
சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி எடுத்தோடனே சிஎம் ஆகிறதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அடிப்படை உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் ஒன்றிய செயலராக அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறி வந்திருக்காரு. இப்போதைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷனை கண்ட்ரோலில் வச்சிருந்த ஒரே சிஎம் அவர் மட்டும்தான். அவர் இருந்தப்போ மட்டும்தான் பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. லாக்டவுன் போட்டு ஒரு இந்தியா ஃபுல்லாக லாக்டவுன் இருந்துச்சுல, மற்ற ஸ்டேட் சிஎம்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல. மற்ற ஸ்டேட் சிஎம்ஸோட இங்கே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாக்டவுன் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஓப்பன் கொடுத்து போலீஸ் அதுக்கப்புறமேட்டு பாஸ் எல்லாமே அலோவ் பண்ணி இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லாக்டவுனும் இல்லாமல் சேலரி எல்லாமே இங்கே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அவர் இருந்தது வெறும் 4 வருஷம் தான். இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போய்ட்டு அதையும் டேக்கிள் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் அவங்க எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா விஜய் எதிர்க்கல, அவங்களும் ஆதரிச்சு தான் போனாங்க. அவங்க பண்ண தப்பு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த கட்சி எப்பயுமே ஆதரவாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு தமிழ்நாடு அவங்க வந்தால் தமிழ்நாடு அடுத்த நிலைமைக்கு போவோம். அவங்க கண்ட்ரோல் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் நமக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும், ஃபண்டு வரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சேலம் வந்து இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறையா பாலம் அதெல்லாம் கட்டினனால போக்குவரத்து வந்து எங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்து அந்த 8 வழிச்சாலை அதெல்லாம் அமைச்சு கொடுத்தாருல்ல, ஸோ அதை வந்து நல்லா சொல்லலாம். எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காத மாதிரி இருக்கு. அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் வந்திருக்காரு. ஏன்னா அந்த கட்சி வந்துட்டு ப்ரோக் ஆகும்போது நான் போறேன்னு எல்லாம் ஒவ்வொரு சைடு போகும்போது அவரு வந்து ஸ்டெபிலியா இருந்தாரு. அது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல நின்று அவர் வந்து எல்லாத்தையும் ரூல் பண்ணாரு. இப்போ திடீர்னு அம்மா இறந்து போயிட்டாங்க. திடீர்னு டேக் ஆஃப் பண்ண வரும்போது அவர் முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் நல்லா லீட் பண்ணாருன்னு தான் எனக்கு தோணுது. தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். 7.5 EPS கொடுத்தார் அப்படின்னா திமுக அரசு வந்த பிறகுதான் இது அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கி வேளாண் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. லேப்டாப் திட்டம் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது. அதை மீண்டும் திமுக அரசு தான் கொண்டு வந்திருக்கிறது கல்லூரி மாணவர்களுக்கு. இது தவிர பெண்களுக்கான விடியல் பேருந்து, கலைஞர் மகளிர் உதவித்தொகை, இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை செய்திருக்கக்கூடிய திமுகவை பற்றியும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் இன்றைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. உங்களுடைய கண்ணியமான நேர்மையான வார்த்தைகளை எதிர்பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நம்ம டிஎம்கே வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓட்டுக்கு அவசரம் இப்போ ரீசெண்டாக எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க லேப்டாப் திட்டம் கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி தொடங்கின திட்டம் தான். இத்தனை வருஷம் பண்ணாமல் லாஸ்ட்டாக எலெக்ஷன் வரப்ப செய்கிறத வந்து ஓட்டுக்கு அவசரம் பண்ணுறாங்க அப்படின்னு தோன்றுது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமா இல்லாமல் இப்போ ஒரு 6 மாசமா தான் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடிலாம் என்ன எதுவுமே பெருசாக எதுவும் பண்ணல. 1000 ரூபா எல்லாத்துக்கும் தராங்கன்னா எல்லாத்துக்கும் 1000 ரூபா வந்துருச்சா? பெண்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபா தரன்னு இருக்காங்க, எல்லாத்துக்கும் 1000 ரூபா வந்து எப்படி தம்பி எல்லாருக்கும் தர முடியும்? தகுதியுடையவர்களுக்கு தான் தர முடியும். அதே மகளிர் உரிமை தொகைன்னா அப்ப மகளிர் எல்லாத்துக்குமே தானே அந்த உரிமை தொகை போகணும். அதான் நான் கேட்கறேன். அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மகளிர் உரிமை தொகைனா என்ன பொருள்? இல்லாதவர்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தான் மகளிர் உரிமை தொகை. சார் எங்க குடும்பத்துல யாரும் அப்படிலாம் சாப்பிடல சார். நானும் எங்க 2 பேரண்ட்ஸ் இழந்து நான் இப்போ ஒரு இதுலதான் சார் இருந்து எங்க மாமா கிட்ட இருந்து தான் படிச்சுட்டு வரேன். ஆனா எனக்கு மகளிர் தொகை கிடைக்கிறது. அப்ளை பண்ணீங்களா? அப்ளை பண்ண, ஆனா எனக்கு எலிஜிபிள் இல்லன்ட்டாங்க. ஓகே, எலிஜிபிள் கேட்டகரி வச்சிருக்காங்க. அப்ப நீ மாணவிக்காக உங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் கொடுத்திருப்பாங்களே? இல்லைங்க சார், எனக்கு கொடுக்க ஆதரவற்ற பெற்றோர் அப்படிங்கிற குழந்தை அந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களே? எனக்கு கலெக்டர் ஆபீஸ்ல நான் மனு கொடுத்தா அதுவும் ஏற்கவே இல்லை. நியூஸ் தமிழ் இத வந்து ஒளிபரப்பு செய்யறோம். இந்த மாணவி தகுதியான மாணவியாக இருந்தால் இவருடைய விண்ணப்பம் பரிசீலனை செய்து அரசு அதிகாரிகள் இந்த மாணவிக்கு தேவையான உதவித்தொகையை கொடுக்க வேண்டும் என நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. இல்ல அவங்களோட டீடைல்ஸ் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லுங்க. அப்பா என் பேர் மோகனா சார். நான் வந்துட்டு ஆத்தூர்ல இருந்து உள்ளார தாண்டராயபுரத்துக்குள்ளார மலையடிவாரத்துல இருந்து வரேங்க சார். என்னோட ஊர் வந்துட்டு மோட்டூர் சவுத் காட்டுக்கோட்டையில இருந்து வரேங்க சார். நான் டெய்லியும் காலேஜ் வந்துட்டு நான் இது வரைக்கும் ஹாஸ்டல்ல அப்பா அம்மா இல்லாதனால ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேங்க சார். இப்போ என்கிட்ட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வசதி இல்லாதனால நான் வீட்ல இருந்து ரெகுலரா வரேன். டெய்லி காலையில 4:30க்கு எழுந்து நானே சமைச்சு நானே எடுத்துக்கிட்டு என்னை யாரும் மாமா அத்தை யாரும் என்னை பாதுகாத்து வரல. நானே தான் தனியா நின்று நானே தான் என்கிட்ட நான் ஏதோ ஒரு வேலைக்கு போவேன், அதில் வர சம்பளத்தை வச்சு நான் வந்துட்டு என் இதை நான்
நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது டெய்லி காலையில 10 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ் ஏறி வர, 10 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நைட்டு 8 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு போறேன். போய் என்னோட லஞ்சை என்னோட டின்னர் நான் சமைச்சு சாப்பிட்டு தான் நான் படுத்து தூங்குறேன். அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு வீடு வீடா போய் இருக்கிறாங்களோ இல்லையோ சார், அப்படி இருக்க லிஸ்ட்டை எடுத்து உதவி பண்ண எங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? யார் அத்தை வீட்ல? மாமா வீட்ல தான் சார் வீட்ல தங்கி இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு போதுமான உதவிகள் இன்னும் கிடைக்கலங்க சார். இப்ப உங்களோட ஆனா தேவைகளை வந்துட்டு நீங்களே மு பாத்துக்க க வேண்டியதா ஸ்டாலின் ஐயா வந்துட்டு நான் அவர் குரலா சொல்ல, அவர் வழியா எனக்கு ஒரு வீட்டு மனை எனக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விதத்துல அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க சார். ஓகே, அரசாங்கம் உதவி இருக்கு. ஆனாலும் இன்னும் கூடுதலா தேவைப்படுது. அதையும் பதிவு பண்றோம். கட்டாயம் வேணும். ஏன்னா ஒரு அப்பா அம்மா 2 பேர் இருந்தே இன்னைக்கு நம்ம படிக்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு துணி வாங்குறதுல இருக்கட்டும், அல்லது லேப்டாப்போ பேக்கோ உள்ளிட்ட எவ்வளவு விஷயங்கள் வாங்குறதுக்கு மாணவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தெரியும். அப்ப அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் உறவினர்களுடைய ஒத்துழைப்புல ஒரு குழந்தை படிக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய சவால். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சமுதாயத்துல படிச்சு நான் மேல வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட வந்திருக்காங்க. இந்த தன்னம்பிக்கை பெண்மணிக்கு, சிங்கப்பெண்ணுக்கு நியூஸ் தமிழ் தேர்தல் குழு ஒரு பெரிய கிளாப் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி, இப்ப இந்த தேர்தல் பயண குழு சார்பில் நாங்க ஒரு உறுதியை கொடுக்கிறோம். கட்டாயம் நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை அல்லது உதவித்தொகை அரசாங்கத்தின் மூலம் கிடைப்பதற்கு நியூஸ் தமிழ் உங்களுக்கு துணை நிற்கும். இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு மக்களுக்கு சொல்லுங்க. எனக்கு எந்த தேவையும் இல்லைங்க சார். என்ன மாரி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கு அது போதுங்க சார். ஓகே, இல்ல உங்களுக்கு ஏதாவது கல்வி உதவித்தொகை அல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்கா? அதுக்கு கடவுளுக்கு தான் சார் ரொம்ப நன்றி சொல்லணும். யாரோ ரூபத்துல என்னை படிக்க வைக்கிறாங்க. நான் படிக்க வைக்கலாம் இல்ல, என்னை படிக்க வைக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாததுக்கு மட்டும் எனக்கு மாசானா ஒரு பணம் கொடுத்தா போதுங்க சார். ஓகே, உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். உதவியா ஒரு சிறு இருக்கும். தொகை கிடைச்சா. இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்க ஒரு டாபிக் உள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஓகே, சிலம்பம் மாணவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல AIDS டிபார்ட்மெண்ட்ல இருந்து பவன் அப்படிங்கிற ஒரு மாணவர் சிலம்பம் தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக இருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய கைத்தட்டலோட வரவேற்கலாம். பவனை தொடர்ந்து அடுத்தது ஆத்ரா அப்படிங்கிற ஒரு மாணவி 3ஆம் இயர் CS டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. காத்தோடு மலராட கார்குழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தீகோ கொண்டு வரும் மேகோ அஞ்சுகம் போல தந்து வரும் ராகோ நிலவ வானிலவ நான் பிடிச்சு தாரே குயிலே பூங்குயிலே சேல தச்சு தாரே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேனு அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேனு. தேங்க்யூ.
நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கின்றது. நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். தேங்க்யூ ஃபரிதா, தேங்க்யூ ஷாம். இப்ப நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், நம்ம கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 100% கட்டாயமா வாக்களிக்கணும். எந்த விதமான காரணத்தையும் சொல்லி உங்களுக்கு கிடைச்ச அந்த உரிமையை நீங்க வந்து வேஸ்ட் ஆக்கிட கூடாது. எனக்கு தெரியும் நீங்களாம் படிச்சவங்க, கம்பல்சரி ஓட்டு போட்டுருவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதாது. உங்களுடைய பெற்றோர், உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிப்பதை நீங்க உறுதி செய்யணும். உறுதி செய்வீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஓகே. இவ்வளவு நேரம் அமைதியாக நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுடைய நியாயமான தரமான பதில்களை கொடுத்த மாணவிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் நியூஸ் தமிழ் செய்திக்குழு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.